வசனத்தையும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு டீச் பண்ண விரும்புகிறேன். ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? எபிரேயர் 10:31 போடுங்க. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. எபிரேயர் புத்தகம் கொஞ்சம் எடுக்க கஷ்டமான புத்தகம், ஏன்னா அடிக்கடி போயிருக்க மாட்டிய. சரியா? புதிய ஏற்பாட்டில் தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு அப்படி வரும். ஒரு 2-3 ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கையில் சிக்கும். எனவே எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அடுத்த வசனம். ஓகே, எல்லாரும் பைபிளை எடுத்துட்டிங்களா? பைபிள் கொண்டு வராமல் சர்ச்சுக்கு வரக்கூடாது. எல்லாரும் கையில் சொந்த பைபிள் வச்சுருக்கோம். எல்லாரும் சொல்லுங்கள், அவரவர் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கிற மாதிரி அவரவர் உங்கள் சொந்த பைபிளை சபைக்கு கொண்டு வாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அப்படி என்னைய கவனிங்க. இந்த வசனம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? இந்த வசனத்தில் பார்த்த உடனே நேர்மறையா தெரியுதா எதிர்மறையா தெரியுதா? எதிர்மறை சாம் சொல்லியிருக்காரு. நேர்மறை சொல்றவங்களாம் கை வைத்துங்க. சேஷராஜ் பிரதர், ஜெயராஜ் பிரதர், வேற 2 பேரும் நேர்மறையா சொல்றீங்க. நீங்க சொல்றது தவறு. இந்த வசனம் 100க்கு 100 எதிர்மறையானது. அதாவது மாப்பிள்ள அவன் கையிலலாம் விழுந்துராத, செத்துருவ அப்படின்னு சொல்ற அர்த்தம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கரத்துல ஒருத்தன் விழுறான் அப்படின்னா நீங்க நினைக்கிறது தாவீது சொன்னதை நினைச்சிட்டீங்க நீங்க 2 பேரும். ஆண்டவரே மனுஷர் கரத்தில் விழாமல் தேவனுடைய கரத்தில் விழுவோமாக. அது வேற, அது சப்மிஷன். சரியா? அது தன்னையே அடிமையாக்கி தேவ கரத்தில் விழுவது, அது அல்ல. இது எப்படின்னா ஒருத்தன் தேவனுடைய கரத்தில் அநியாயமாக போய் விழுந்து சாகிறது. அதைத்தான் ஹீப்ரு 10:31 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சார், நீங்கள் உடனே பயந்துடாதீங்க. என்ன பாஸ்டர் பிரசங்கம்னு சொல்லிட்டு எங்களை இப்படி போட்டு கொல்லுவேன்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்கள, அப்படி சொல்லாதீங்க. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 12:28. எபிரேயர் 12:28. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இது பாசிட்டிவான வசனம். அது யாருக்கு வாஸ்தேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து அவர் கரத்தில் விழுந்து மடிந்து போகிறவர்களை வாஸ்தேன். இது யாருக்கு வாசிக்கிறேன்? எல்லாரும் சொல்லுங்க. நாம். அங்க போட்டிருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும். நம்ம ஆராதனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? இன்னைக்கு ஆராதனைலாம் யாருக்கு பிரியமா இருக்கு? வாலிபர்களுக்கு பிரியமா நிறைய பேர் நடத்துறாங்க. சொல்றாங்க, அங்கே போனால் சூப்பராக இருக்கும் பாஸ்டர். என்னைக்குமே ஒரு போதகர் சொல்லுவார், எங்கே போனால் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறியோ அங்கே போகாத. எங்கே போனால் என்னை உணர்த்துது, என் உள்ளத்தை தொடுது, என்கிட்ட ஏதோ ஒன்று பேசுது, என்னை மாற்றுதுன்னு சொல்கிறதோ அந்த இடத்துக்கு போ. இப்போ புரியுதா? நான் அழகாக தெளிவாக சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். புரிஞ்சவங்களுக்காக சோத்திரம். ஆமென். அங்கே போனால் பாஸ்டர் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு, அப்படியே பரலோகத்தில் நரகத்துக்கு கொண்டு ஜிவ்வுன்னு இறக்கிறோம். புரியுதா? சும்மா அப்படியே பரவசமா இருக்கு. ஆராதனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? இங்க இருக்கிற எவருக்கும் பிரியமான ஆராதனை நடத்த அவசியம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சிலர் எழும்பி சொல்லலாம், பாஸ்டர் ஐயோ இன்னைக்கு உங்க ஆராதனை பாட்டு நல்லாவே இல்லை. நல்லது சொல்லுங்க, நல்லது. என்ன பாட்டு படிச்சிய நீங்க? சூப்பர். ஆராதனை எவனுக்கும் பிடிக்க கூடாது. யாருக்கு பிடிக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆராதனையை மட்டும் திருட கர்த்தர் விடவே மாட்டார். எவெல்லாம் ஆண்டவருடைய ஆராதனையை திருட வர்றானோ அவனை கர்த்தர் அடிப்பார்.
நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எந்த சபையிலையும் போய் இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. அது ஆண்டவருக்கானது. சரியா? சூப்பராக இருக்கிறதுக்கு உங்களை கர்த்தர் அழைச்சிட்டு வரல. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை, எல்லாரும் சொல்லுங்க, எதை பற்றிக்கிடுங்க? ஆமாம், சுயநீதியை பற்றிக்கிடுங்கன்னு சொல்லலை. உங்கள் நீதியை பற்றி கொள்ளுங்கள். ஐயோ, உங்கள் பரிசுத்தத்தை பற்றி கொள்ளுங்கள்னு சொல்லலை. எதை பற்றி கொள்ளுங்க? கிரேஸை பற்றி கொள்ளுங்க. நான் சபையில் அதிகமாக சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த வருஷத்தில் கிரேஸ் கிரேஸ் கிரேஸ்ன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் ஹோலி, யாரெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், யாரெல்லாம் நான் வாசிக்கிறேன், கீழே போயிட்டே இருப்பீங்க. சரியா? அதெல்லாம் செய்யுங்க, வெளியே சொல்லாதீங்க. வெளியே எதை சொல்லுங்க? ஆண்டவரே, கிருபையை பற்றி கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும். இது மட்டும்தான் வாழ வைக்கும். அல்லேலூயா. நான் ரொம்ப அழகு, என் மூக்கு சூப்பர், பெயரும் சப்பிரும், சரிதானா? கிருபையில் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி சொல்லுங்க, உங்க கிருபைக்காக நன்றி. அந்த ஆட்களை கர்த்தர் தூக்கிட்டே தான் இருப்பார். ஆமென். சரி, இப்போ பாருங்க, இந்த 2 வசனத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஒன்று தேவ கரத்தில் ஒருத்தன் விழுந்து சாகிறது, இன்னொன்று தேவ கிருபையில் ஒருத்தன் விழுந்து வாழ்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்று தேவனுடைய கரத்தில் விழுந்து சாகிறது, அது நம்ம யாருக்கும் வேண்டாம். நமக்கு வேண்டியது என்ன? நான் தேவனுடைய கிருபையில் விழுந்து பிழைப்பேன். அல்லேலூயா. சரி, இப்போ அந்த வசனத்தை போடுங்க, 10:31 போடுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த வசனத்தை வாசித்த உடனே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ஆண்டவர் யாரை குறித்து இதை பேசுறாரு? பிரசங்கியார்களுக்கு தேவை தானே. நீங்க வசனத்தை படிக்கிற வேற மாதிரி படிப்பீங்க, நாங்க படிக்கிறதுக்கு எப்படி படிப்போம்? எங்களுக்கு உடனே அது உள்கருத்து என்ன, ஏன் இதை சொன்னாரு, யாரு தேவனுடைய கரங்கள்ல விழுவா அப்படின்னு யோசித்தேன். உடனே மாம்சம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? டேனி, உனக்கு அது தெரியாதா? கொலை செய்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், வேசித்தனம் பண்ணுறவன், அருவருப்பாக இருக்கிறவன் தான் தேவ கரத்தில் விழுந்து சாவான் அப்படின்னு என் இன்டென்ஷன் சொல்லிச்சு. சரியா? நான் நினச்சிக்கிட்டேன், ஆமாம் ஆண்டவரே, நாங்களாம் விழமாட்டோம் ஆண்டவரே, இது எங்களுக்கான வசனமே இல்லை ஆண்டவரே, இது கம்ப்ளீட்லி யாருக்கு? வெளியே குடிச்சிட்டு கிடக்கிறவனுக்கு, வெளியே லஞ்சம் வாங்கி சாவுறவனுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வச்சார். லூசு, ஒழுங்கா படிடா லூசுன்னார். எல்லாரும் சொல்லுங்க, உங்களையே சொல்லுங்க, லூசு. என்ன இல்லை, என்னையே சொல்லாதீங்க. சரியா? நான் யாருக்குமே ஆண்டவர் என்ன சொல்லிட்டார், அதனால் உங்களை பார்த்து சொல்லுங்கள், லூசு, ஒழுங்கா படிச்சு பாரு லூசு. சிலர் சொல்ல மாட்டேங்க பத்தியிலா, ஆண்டவர் சமூகத்தில் லூசுன்னு சொல்லுங்க, கர்த்தர் பெத்தலாக்கிடுவார். இங்கே லூசுன்னு சொல்லலைன்னா வெளியே மக்கள்லாம் உங்களை லூசுன்னு சொல்லும். அதாவது இங்கே லூசுன்னு ஒத்துக்கிடலைன்னா மக்கள் உங்களை என்ன சொல்லுவாங்க? இந்த போகிறம்பர் லூசு பே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பிய. இங்கே சொல்லுங்க, ஆண்டவரே நான் லூசு தான் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, இல்லைடா உன்னை பெத்தேலா மாத்துறேன்னு சொல்லிடுவார். சார், இப்போ நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன், யார் தேவ கரத்தில் விழுறா. முடித்த பிறகு நீங்கள் எப்போன்னெலாம் சொல்லக்கூடாது. சரியா? ஓ இப்படியா இருந்துச்சு கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவு அழகான சத்தியம் இதுக்குள்ள இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு 3 நபர்கள் கர்த்தருடைய கரத்தில் விழுவார்கள். யாருன்னு கற்றுத்தாரேன். எல்லாரும் சொல்லுங்கள், அவர்கள் விபச்சாரக்காரர்கள் அல்ல, அவர்கள் கொலைக்காரர்கள் அல்ல, அவர்கள் படுபாவிகள் அல்ல. சரியா? அப்போ யாருன்னு அறிய கியூரியாசிட்டியாக இருக்கா? அப்படி இருக்குல்ல, சீக்கிரம் சொல்லிடுங்க பாஸ்டர், அந்த 3 பேரை சொல்லிடுங்க, நானும் அதுக்குள்ளே இருக்கேனா அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி அந்த 3ல் எத்தனை பேர் உங்களை டிக் பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. சரியா? எதிர்பார்த்து காத்திருங்கள். நம்பர் 1, 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நல்லா கவனிங்க. யார் தேவ கரத்தில் விழுந்து மடிவார்கள்?
இந்த எபிரேய புத்தகத்தை எழுதின ஆசிரியர் எழுதின காலத்தில் அவர் கண்டுபிடித்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சரியா? இப்போ அந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்துக்கு கொஞ்சம் முன்னகுட்டி நீங்கள் வந்தீங்கன்னா பலி செலுத்துகிறதை பற்றி வசனங்கள் ஆரம்பிக்கும். அதுல இருந்து ஆரம்பிங்க பார்ப்போம். அது எத்தனாவது வசனம் கண்டுபிடிச்சு போடுங்க. இன்னும் ஒரு 10 வசனத்துக்கு கூட முன்னாடி போங்களேன். எத்தனை வசனம் சிஸ்டர்? அது 8ல இருந்து போடுங்களேன். எல்லாரும் சேர்ந்து என் கூட வாசிக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டடி. சரியா? கன்மனிஸ்டர் அடிக்கடி கேட்பியல்ல, பைபிள் ஸ்டடி வைங்க பாஸ்டர். இதுதான் பைபிள் ஸ்டடி. ஓகே, கன்மனிஸ்டருக்கு இப்போ தான் முகம் மலருது. எப்பாடா நான் கேட்ட பைபிள் ஸ்டடி வந்துட்டுறா ராசா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சார், எல்லாரும் வாசிப்போம். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டபடியினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும். அப்படியே நில்லுங்க. கொஞ்சம் உங்களை சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு நான் போறேன். இப்போ நான் என்ன ஸ்டடி உங்களுக்கு கொடுக்க போறேன்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் எவருக்கும் உரிமை கிடையாது. சரியா? அங்கே யார் மட்டும்தான் போக முடியும்? லேவியர்கள், ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். அதுவும் பர்பஸோடு போக முடியும். சும்மா லாந்த முடியாது. இப்போ சர்ச்சிலலாம் விளையாடுறோம், பிள்ளைகள்லாம் ஓடி விசிலடிக்கி அப்படிலாம் முடியாது. உள்ளே போய் விசிலடிச்சா செத்து போகும். அடுத்தது அதுக்குள்ளே ஒரு ஸ்தலம் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அதில் வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அவனும் காலில் சங்கிலி கட்டி, சங்கிலி முழுக்க என்ன இருக்கும்? பெல்ஸ் இருக்கும். அதனால தான் இன்றைக்கும் சில கோயில்கள் என்ன அடிக்காங்க, நீங்கள் இது எங்கேருந்து வந்தது தான். அவர் காலில் மணி கட்டிகிட்டே உள்ளே நடப்பார். அப்போ வெளியே இருந்து கேட்குறவங்களுக்கு நீங்கள் சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். சத்தம் 5 நிமிஷம் நின்றுட்டுனா பார்ட்டி உள்ளே செத்துட்டார்னு அர்த்தம். ஸோ சங்கிலியை வச்சு தான் வெளியே இழுக்கணும். அங்கே இவனும் செத்துருவான். எடுக்க போகிற அத்தனை பேரும் சாவான். உள்ளே எவரும் போக முடியாது. மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே யாரும் போக முடியாது. சரியா? அப்போ இந்த சிஸ்டத்தை கர்த்தர் எப்படி வச்சுருந்தாருன்னா, எப்பா மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். இந்த பிரகாரத்துக்குள்ளே கூட ஒன்று நான் விட மாட்டேன். நீ எங்கே நிற்கணும்? பிரகாரத்துக்கு வெளியே தான் நின்றுக்கிடணும். ஸோ பிரகாரத்துக்குள்ளே செய்யப்பட வேண்டிய வேலை அத்தனையும் நான் சிலரை செலக்ட் பண்ணியிருப்பேன், அவங்கள வச்சு தான் செய்வேன். நீ உள்ளே வரக்கூடாது. இந்த திட்டத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்து, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இருதயராஜ் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு காலையில் ஒரு பாவம் பண்ணுவார். உங்களை சொல்லலை, சரியா? ஆமாம், தெரசா சத்தம் போட்டுறாதம்மா, என்னைய எங்கே இருக்கம்மா புண்ணியவதி நல்லாரு. இவர் இன்னைக்கு காலையில் ஒரு பாவம் செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? சாயங்காலமே ஒரு ஆட்டை வாங்கிட்டு வந்துடுவார். கடப்படான்னு உருட்டிட்டு வந்து அந்த ஆட்டை ஆசாரியன்ட்ட கொடுப்பார். அவர் வெட்டி அந்த ரத்தத்தை அங்கே பலிபீடத்தில் தெளிப்பார். ஸோ இப்போ இருதயராஜ் பாவம் என்ன செஞ்சுட்டு மன்னிக்கப்பட்டாச்சு. நைட்டு போய் நல்லா நிம்மதியாக கொடட்டு தூங்குவார். கர்ரு புருன்னு.
அடுத்த நாள் காலையில் ஒரு பாவம் பண்ணிடுவார், உடனே சாயங்காலம் ஒரு ஆட்டை வாங்கிட்டு வருவார், இங்கேன்னு வருவார், உடனே ஆசாரிட்ட கொடுப்பார், அவர் வெட்டி ரத்தத்தை தெளிப்பார். இதுதான் பொழப்பு நடத்தணும். இந்த பொழப்பை கர்த்தர் மாற்ற விரும்பினார். இன்றைக்கி உங்களெல்லாம் அப்படி வச்சுருந்தாருன்னா நீங்களாம் ஆடு வாங்கியே செத்து போயிருவீங்க. சரியா? நீங்கள் இன்றைக்கி காணிக்க போட சொன்னால் 10 ரூபா 20 ரூபா போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 5000 ரூபா ஆடு வாங்கிட்டு வந்தால் தான் பாவமே மன்னிக்கப்படும். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக இருக்கார் பாருங்கள். சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், கிருபை உள்ளவரா? அதனால தானே உயிரோட அலையிறியே. பைக்கை கிக் பண்ணுறதுக்கு பலன் தந்திருக்கிறார்ல, அது என்னது சொல்லுங்கள்? ஒரு கால் இழுத்துக்கிட்டு போயிட்டுனா சொல்லுங்கள், பைக்கு ஒரு பக்கம் கிடக்கும், நீங்கள் ஒரு பக்கம் கிடப்பிய, நாங்கள்லாம் அப்பல்லோவில் உங்களை வந்து பார்க்க வருவோம். இந்த கிருபையை மறந்துடாதீங்க. எல்லாரும் சொல்லுங்கள், நான் இன்னைக்கு திருப்ப சொல்கிறேன், ஏதோ கிருபையில். வாழ்க்கை கிருபையில் மட்டும்தான் ஓடணும். எல்லாரும் சொல்லுங்கள், வாழ்க்கை இதில் மட்டும்தான் ஓடணும். யாரு தெரியுமா? நேபுகாத் நேச்சாரை நினச்சிக்கிடுங்க. நம்ம யாரும் கிடையாது. ஆடு வாங்க வழி இல்லாமல் வச்ச நம்மளை இப்போ நம்மளை நிம்மதியாக விட்டுருக்காருன்னு நினச்சிக்கிடுங்க. சரி, இப்போ இதை மாற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டார். என்ன பண்ணார் சொல்லித்தாரேன். இந்த ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு பதிலாக இயேசுவே பூமியில் வந்து மனுஷனாக பிறந்து அவர் ஒரு ஜீவ ஆட்டுக்குட்டியாக வந்து தன்னையே சிலுவையில், இப்போ சொல்கிறேன், டேனி இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு இயேசுவை கொண்டு இன்னைக்கு சிலுவையில் அறைய வேண்டாம். டேனி வாழ்நாள் முழுக்க செய்கிற எல்லா பாவத்துக்கும் பரிகாரத்தை கர்த்தர் எங்கே வச்சிருக்காரு? சிலுவையில் வச்சிருக்கிறார். அதுக்காக நான் டெய்லி பாவம் பண்ணிட்டு சிலுவையிலேருந்து என்னை மன்னியுன்னு கேட்டாலும் மன்னிப்பார். ஆனால் அது நம்முடைய பழக்கம் அல்ல. பைபிள் அப்படி விரும்பவில்லை. இப்போ டேனியல் எப்பெல்லாம் பாவ உணர்வு அடைகிறனோ அப்பெல்லாம் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோம் ஐயா. அதான் உண்மை. இப்போ நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே முடியலப்பா சாமி அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆல்ரெடி டன், பலி செலுத்தியாச்சு. சத்தியத்தை சொல்லி தரும்போது சிலருக்கு கண்ணை கூசும், அப்படியே பிசாசு அப்படியே விளங்க மாட்டிய கஷ்டம். நான் ஏன் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன்னா, வசனம் வரும்போது யாருக்கெல்லாம் தூக்கம் வருதோ உங்களை விடுவிக்கவே முடியாது. ஏன்னா அண்டர் சேட்டன் 100க்கு 100 அடிமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் வசனம் வரும்போது ஆண்டவரே வசனத்தை என்கிட்ட பேச ஆண்டவரே. பாருங்கள், சினிமா தேட்டரில் ஒருத்தன் ஏறி ரஜினி படத்துக்கு என்ன ஊற்றுனான், பால் ஊற்றவும் விழுந்துட்டான். புரியுதா? அவ்வளோ உயர கட் அவுட்டில் போய் ரஜினிக்கு பால் ஊற்றுறான் ஒருத்தன். நான் சொல்கிறேன், நீங்கள் உயரத்துலலாம் போய் பால் ஊற்ற வேண்டாம், இங்கே தூங்கி கோலா வடிக்காமல் இருந்தால் சரிதான். சரிதானா? நீங்கள் இங்கே தூங்கி கோலா வடித்து ஆண்டவரே பாலாபிஷேகம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. கஷ்டமாக இருக்குது. அவரை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது. தயவு செய்து கொஞ்சம் சிரிச்ச முகமா நல்லா உட்காருங்க. கர்த்தர் உங்களுக்கு இடுப்பு வலியிலேருந்து சுகம் தருவாராக. எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் ஸ்பைனல் கார்டெலாம் இப்போ அப்படி நேர்த்தியாக மாறட்டும். அல்லேலூயா, க்ளோரி டு காட். சரி, இப்போ பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, பெர்மனண்டான ஒரு பலியை செலுத்தி இப்போ உங்களை என்னையும் ஆட்டுக்குட்டி வாங்குற வேலையிலேருந்து விடுதலை பண்ணிட்டார். சரியா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணினார் தெரியுமா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைய முடியாத இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு நம்மை பார்த்து சொன்னார், நீ என்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காரலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம சர்ச்சில் இதுதான் பலிபீடம், இதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளம். நம்ம பிள்ளைகள் வந்து இங்கே வந்து விளையாடுது. நீங்களாம் சாப்பாடு போட்டால் நானும் என் ஃபேமிலியும் இதில் உட்காந்து சாப்பிட்றோம். நீங்களும் கூட சிலர் எங்கிட்ட வந்து சாப்பிட்றீங்க. சிலர் நீங்கள் தூக்கம் வருதுன்னா இங்கே வந்து தூங்குறீங்க. முன்னாடி இப்படி தூங்குனீங்கன்னா அடித்து தலையிலேயே தள்ளிடுவார். புரியுதா? இங்கே உள்ளவே. அப்போ உங்களை கிருபையா கர்த்தர் இதை தந்திருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. அந்த பயம் இருக்கு அந்த இடத்துக்கு வரும்போது. அது வேணும். நான் என்ன சொல்கிறேன், வெளியே 4 பேருக்காக பயப்படாதீங்க. இப்போ பாஸ்டர் உள்ள இருக்கு, பாஸ்டர் நிற்காடி சோத்திரம் சொல்லி முகத்தை கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுக்கடி, அது தேவையே கிடையாது. நான் இல்லாத நேரம் சர்ச்சுக்குள்ள வரும்போது உங்கள் முகம் எப்படி இருக்கோ அதுதான் ஒரிஜினல். இங்கே யாருமே இல்லைங்க, உங்களை உள்ள விட்டுருங்க. நீங்கள் இங்கே எப்படி நடக்கிறீங்கிறது தாங்க பியூர். அல்லேலூயா. அதாவது இந்த இடத்துக்கு நான் தகுதியற்றவன், இந்த இடத்துக்கு நான் வருகிறதற்கு கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினதினால் வருகிறேன். அப்ப பாருங்க, இந்த பிரவேசிப்பதற்கு இயேசு மாம்சமாகிய திரையின் வழியாய், இந்த திரைன்னா என்ன திரை? அன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு திரை போட்டிருந்தாரு. இயேசு மரித்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2 கிழிஞ்சது. அந்த திரைச்சீலைய அவர் கிழிச்சதுனால தான் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு சண்டையும் அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது எப்பெல்லாம் கூட்டம் வைக்கும் போது நான் இதுக்குள்ள வர்றேன்னா, இதுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
திரைச்சிலைய கிழிச்சிருக்கார். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் இந்துக்களை எடுத்துக்கிடுங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னா அவங்களே பணம் பிடிக்கிறாங்க, அவங்களே வேன் பிடிக்கிறாங்க, அவங்களே பஸ் பிடிக்கிறாங்க, கக்கூஸ் இல்லாத காட்டுக்குள்ளே கூட போய் பலி செலுத்திட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ஜனங்களை ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா பாஸ்டர் காரில் வரவா, இல்லை விசுவாசி காரில் வரவா, பாஸ்டர் வந்து வீட்டில் கொண்டு விடுவாரா, பாஸ்டர் வீட்டில் இருந்தே கூப்பிடுவாரா, இதில் வேற இடையில பாஸ்டர் அங்கே லெட்ரின் பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்கா, அங்கே சோறு போடுவாங்களா, காப்பி தருவாங்களா, உளுந்த வடையா பருப்பு வடையா, ஏட்டி உங்களை நான் ஒரு கூட்டத்துக்கு கூட்டு போறதுக்குள்ள என்னலாண்டி கேட்குறிய, அங்க அந்த தண்ணி நல்லா இல்லை பாஸ்டர், கேன்ல வாங்கி தருவீங்களா? அவர் கேட்கிறார் என்கிட்ட. பாருங்க பாஸ்டர், அவங்க கூட்டம் கூட்டமா போறான். இந்த தைப்பூசத்துக்கு பழனிக்கு போனீங்கன்னா கூட்டம் கூட்டமா நைட்லாம் நடக்கிறான். ஒரு பாஸ்டர் அவன் தேடலையே. ஆனா நம்ம ஒரு கூட்டம் நடத்தணும்னா ஐயோ பாவம், எங்க மண்டையில் இருக்கிற முடிவூரம், நல்ல வேளை எனக்கு முடி இருக்கு, ஐயெல்லாம் பாவம், அப்படிதானா? அவ்வளவு முடிய பூரம் பிச்சுத்தானே கூட்டம் நடத்துறியான்னு கேட்கிறார். ஒரு கூட்டத்துக்கு உங்களை கூடுறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு பத்தியா? அதாவது இது கர்த்தர் கிருபையா திறந்த திரை. இன்னைக்கு சர்ச் உங்களுக்கு திறந்து இருக்குன்னா பாஸ்டர் டேனியல் கூடுறதுக்காக வர்றீன்னா அம்போ சொல்லுங்க, டேனியல் பாப்பாரு, டேனியல் பாப்பாரு. சித்தனி கிருபையில திரை கிழிஞ்சிருக்கு. நீங்களும் நானும் உள்ள வர முடியாதுங்க. இஸ்ரவேலே உள்ள வர முடியாது. பிறகு நம்மளாம் எந்த இடத்துல நிற்கிறது? நான் சொல்றது விளங்குனவங்க மட்டும் புரிஞ்சவங்க அல்லையிலேயே சொல்லுங்க. சபைக்குள்ள வர்றது ஈஸி கிடையாதுங்க. கிருபை. அவர் தான் சொந்த ரத்தத்தை சிந்தி திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். அதனால தான் தாவீது சொன்னான், தேவாலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது இப்போ எல்லாம் தேவாலயத்துக்கு வாரணுன்னே கொட்டாவி விடுது. துணி துவைக்கணும் பாஸ்டர், பாத்திரம் கழுவணும் பாஸ்டர். அடுத்த வசனத்துக்கு வாங்க. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய இரத்தத்தினால நமக்கு உள்ள கதவை திறக்கும் போது சொல்றேன், அசால்ட்டா திறக்காத. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுடுங்க. கம்யூனியன் வாங்கும்போது செத்த கம்யூனியன் ஏன் முன்னாடியா முழங்கால் போடுறிய? ரத்தத்துக்கு முன்னாடி முழங்கால் போடுறிய. வைராக்கியமா பேசிக்கிட்டு இருக்கேன். முழங்கால் போட முடியுமா? முழங்கால் போட்டு கம்யூனியன் எடுங்க. தைரியமா இருந்தா. இல்ல முழங்கால் போட முடியல பாஸ்டர், ஆண்டவர் சமூகத்தில் பணிந்து குனிந்து அதை எடுங்க. கம்யூனியன் எடுக்கும்போது கொடுங்க, கொடுத்து தொலைங்க. சிலாம் பிரெட்டை வாங்கி ஐயே நல்லா இப்படி கொடுத்து வாங்குங்களேன். குடியா, கொடு. நான் என்ன சீட்டி ஆவரமா பண்ணிட்டு இருக்கேன்? அப்படி வாங்கி அது பாதி கீழே உள்ள பாதி வாய்க்கில் போக, டம்ளரில் கொடுத்தா அதை ஒரு சைஸா நின்று வாங்க. கையில் விழாதீங்க, அவர் கரத்தில் விழாதீங்க. டேனியல் அல்ல இது. இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க, அந்த ரத்தத்தை குடிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்லி கிரேஸ். ஆமென். அடுத்த திருவந்திரம் நான் பார்ப்பேன். நிற்கிறதுக்கு தப்பு கிடையாது. சில பெரிய ஆள் இப்போ மாறிய பழைய வராங்க, நின்று வாங்குறது தப்பு கிடையாது. பட் உங்கள் உள்ளம் நான் எதை செய்கிறேங்கிறத புரியணும். புரியுதா? இந்த பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சர்ச்சுக்குள்ள வரும்போது கதவை திறக்கிறது ஒரு விதம், கதவை பூட்டுறது ஒரு விதம், சேரை இழுக்கிறது ஒரு விதம், காலி பண்ணிடுவாரு. சொல்றேன், சீக்கிரத்தில் தூக்கிடுவாரு. இங்க வந்து அங்க உட்கார்றது, இங்க உட்கார்றது, அவனை பார்த்து சிரிக்கிறது, அந்த பிள்ளையை பார்த்து ரசிக்கிறது, கண்ணு கெட்டு போயிடும். உள்ள இடம் மோசமான இடம். திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த இடம் பரிசுத்தமா ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு இடம். இங்க அதுக்கேற்ற கனத்தை கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அதுக்கேற்ற மரியாதையை கொடுக்கிறவங்களை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. தைரியம். தைரியம் இப்ப நான் கலெக்டருங்கிற தைரியத்தில் உள்ள வரல, ஐ எம் எ பாஸ்டர்ங்கிற தைரியத்தில் உள்ள வரல. எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்? ரத்தம். என் மேல மூடி இருக்கிற ரத்தத்தினால இதுல நிக்கிற ஆண்டவரே, நிக்கிறவன் மட்டும்தான் இதுல பிழைக்க முடியும். அடுத்த வசனத்துக்கு வாங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர். இந்த இல்லத்துக்குள்ள வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு அதிகாரிங்க இருக்கிறார்.
ரத்தத்தை சிந்தின அதிகாரி. அல்லேலூயா. உங்க விசுவாசம் அப்படி இருந்தா இங்க வந்தா நோய் சுகமாகும், இங்க வந்தா வாய்ப்புகள் உண்டாகும், இங்க வந்தா அற்புதங்கள் நடக்கும். இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் எங்க கடவோம்? எல்லாரும் சொல்லுங்க, இங்க சேர கடவோம். எல்லாரும் என்ன செய்யணும்? சேரணும். சொல்லுங்க, சேரணும். நீங்க கேட்கலாம், எதுக்கு நான் சர்ச்சுக்கு வரணும்? அவர் சொல்றாரு, ரத்தத்தை சிந்தினவர் சொல்றாரு, டேனியல் சொல்லல. அவர் சொல்லி நான் வரணுமோ? அவர் கூட்டம் வச்சு நான் எதுக்கு வரணும்? போ போ. நல்லா கவனிங்க, சேர கடவோம். அடுத்த வசனம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அல்லேலூயா. உள்ள என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்லித்தாரேன். அடுத்தது சபை கூடி வருதலை. அப்ப நல்லா கவனிங்க, இவ்வளவு நேரம் அவர் பேசினது என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் என்னை தேடி சபை கூடி வரணும், வரலன்னா என் கையில விழுவான். நம்பர் 1 எழுதிக்கிடுங்க, குடிகாரன் அல்ல. என் ரத்தத்தை புரியாம, என் கிருபையை உணராம இங்க வரமாட்டேன்னு ஒருத்தன் சுத்துறான் பத்தியா, அவன் யார் கையில விழுறான்? பிசாசு கையில விழுந்தா கூட பிழைச்சிக்கிடலாம். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லியிருக்கிறார். சொல்றேன், இந்த கிரேஸை உணராம இந்த இடத்துக்குள்ள வராம நீ போவாயானால் நீ என் கரத்துல விழுகிறன்னு அர்த்தம். எங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தலத்தை தேடி போயிருங்க. இஷ்டத்துக்கு இந்த சபை கூடி வருதலை, இந்த வேர்டை கொஞ்சம் ERV-ல போடுங்களா, இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது சிலருக்கு புரிய மாட்டேங்கி. அதாவது ERV தானா? சிலர் வழக்கமாய் செய்வது போல. என்னது அப்போ? சில ஆட்கள் என்ன செய்றாங்க? வர்றதில்லைங்க. ஏங்க சர்ச்சுக்கு வா பார்ப்போம். எது ஏங்க இது ஆப்ஷன் கிடையாது. நீ வரலன்னா ஒருத்தர் கையில் விழுற. தீர்க்க தரிசனமாக இதை எழுதி வச்சுக்கிடுங்க. சபை கூடி வருதல் ஆப்ஷன் கிடையாது. வரலாம், கார் வாங்கினா வரலாம், கல்யாணம் கட்டினா வரலாம். நோ நோ நோ. சிலர் வழக்கமாய் செய்வது போல நாம் ஒன்றாக சந்திப்பதை மண்டையில் ஏறுதா? எத்தனை பேர் மண்டையில் ஏறுது? ஒரு அலையில சொல்லுங்க. இன்னும் சிலர் மண்டையில் ஏறாது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றாக சேர்வதை, நாம ஜாலியா டூர் போறத, டூரும் அதான். சபையில் காமன் கொடுக்க வைக்கிறோமா, அதுவும் அதான். சபையில இருந்து ஞானஸ்நான ஆராதனைக்கு போறோமா, அதுவும் அதான். நல்லா புரிஞ்சிடுங்க. சபையா எங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்களோ அங்க சிலர் வழக்கமாவே வருகிறது இல்லை, விளக்கு மாத்துக்கு சொந்தமாய் மாறப்போகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு பதிலாக ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக கிறிஸ்து திரும்பி வரும் அந்த நாள் எங்க இருக்கு? மிக விரைவில் வருவதை நாம் பார்ப்பது போல செயல்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் கரத்தில் விழுற முதல் கேட்டகரி யாரு? குடிகாரனா, விபச்சாரக்காரனா? அதான் இயேசுகிட்ட ஒருத்தைய கொண்டு கையும் மெய்யுமா பிடிச்ச ஸ்திரியை கொண்டு நிறுத்தி கேட்டாங்க, மோசையின் பிரமாணத்தின்படி இவரை கல்லறிய வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, யாரும் பிரமாணத்தின்படி? ஆண்டவர் அப்படி மெதுவாக தரையில் குனிஞ்சு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படி எழுதினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த லூசுகள்கிட்ட வேற என்ன எழுத தெரியும்? அவனுக்கு அது கூட தெரியல. உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் அப்படின்னாரு. ஒரு சிறு பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஓடிட்டான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. பாவம் பண்ணுறவனாது டாஸ்மாகில் விழுகிறான், பாவம் பண்ணுறவனாது தெளிலால் மடியில் படுத்து கிடக்கிறான். ஆனால் சபை கூடி வராதவன் தேவ கரத்தில் விழுகிறான். ஆணித்தரமாக பதிச்சிடணும் இன்னைக்கு உங்கள் மண்டையில். அதுக்காக டூர் வரலன்னா அடிச்சிடும் அப்படி நான் சொல்ல வரல.
சிலருக்கு முடியாது, பஸ்ஸில் வர முடியாது, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். நான் அதை சொல்லலை. அது எதுக்கு அதை சொல்கிறேன்னா, சபை கூடும்போது நீங்கள் அதில் இருக்க பிரயாசப்படுங்க. எல்லாரும் சொல்லுங்கள், சபை கூடும்போது நான் இருக்க விரும்புகிறேன். அது போரான நேரம் இல்லை, அது ஜாலியான நேரம். தேவ பிரசன்னத்தில் தேவ பிள்ளைகள் கூடும்போது உங்களுக்கு என்ன கவலை? அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? சில நேரம் இங்கே இருக்க முடியல, அப்படி போயிட்டு அப்படி பாத்ரூம் போயிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். நான் உங்களை பெர்மனெண்ட் அங்கே இருக்க சொல்லலை. எனக்குமே அப்படி இருக்க முடியாது. ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்றது ஈஸி கிடையாது. அந்த வெள்ளைச்சேர்லாம் கடினம் தான். ஆனாலும் அதை விரும்புங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான்லாம் வாழ்கிறேன்னா எதை வச்சு வாழ்கிறேன் தெரியுமா? பூரா ஏதாவது கூட்டத்தில் இருப்பேன், ஏதாவது ஜனங்கள் மத்தியில் இருப்பேன், ஏதாவது பிரசங்கியார் மத்தியில் இருப்பேன், ஏதாவது விசுவாசி மத்தியில் இருப்பேன். கர்த்தர் எனக்கு சோறு போட்டுக்கிட்டே இருக்கார். அதுவும் நல்ல ரைஸ் போடுறாரு, மட்டை அரிசி, கேரளா. சாப்பிட்டு நல்லா இருடாங்காரு. அல்லேலூயா. நல்லா வச்சுருக்காரு. என் குடும்பத்தை சூப்பராக வச்சுருக்காரு. தேவைகளெல்லாம் சந்திக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவஜனங்கள் கூடுற இடத்துலலாம் ஆயாமும் இருப்பேன். சும்மா கூட உட்காந்து அப்படியே வாய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. உட்காந்துக்கிட்டு குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு எப்பண்டா வெளியே போகலாம், எப்போ ஆமேன் போடுவார், எப்பண்டான்னா ஆண்டவர் சொல்ல, என் கரத்தில் விழுந்துடாத சாமி, நீ வர்றதை விட வராமல் இருக்கிறதே. சிலர் நீங்கள் பார்த்துறோன்னு போயிருங்க. கர்த்தர் நல்லவராக இருப்பார். ஸோ எவ்வளவு அதை உற்சாகப்படுத்த முடியுமோ படுத்துங்கிறாரு. சரிதானா? இப்போ அடுத்த வசனத்துக்கு வாங்க. அங்கே வாங்க. ஹீப்ரு 10 எதில் முடித்தோம்? இதுக்கு அடுத்த வசனத்துக்கு வாங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி. இது என்ன பாவத்தை சொல்றாரு? இந்த மனப்பூர்வ பாவம் என்னது சொல்லுங்க. அசால்ட்டா போறிய பத்திலா. இன்னைக்கு எதுக்கு சபைக்கு போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கெல்லாம் இனி ஒரு பலிய, நீ இனிமே ஆட்டை பிடிச்சிட்டு வந்தால் தான் வெட்டுவேன் உன்னைய, இல்லை உன் தலையை வெட்டி விடுவேன். இனி ஒரு பலி இல்லை. அடுத்த வசனத்தை போடுங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கொஞ்சம் ஹார்டா இருக்குல்ல? புதிய ஏற்பாட்டில் இவ்வளோ ஹார்டா வசனம் இருக்கா? இருக்கு. அடுத்த வசனம் போடுங்க. மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ். வேர்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த வேர்டை பார்க்கும்போதே கண்ணீர் வருது. நீ சபையை அலட்சியப்படுத்துவாயானால் யாரை மிதிக்கிற? எல்லாரும் சொல்லுங்க, யார? தேவகுமாரனை மிதிச்சு நீ விளங்கிடுவியா? சபையை கேட்குறேன். ரத்தத்தை சிந்தின கிருபையை கொடுத்த குமாரனை நீ மிதிச்சா பிழைப்பியா? இந்த வேர்டு எவ்வளோ வேல்யூ தெரியுமா? நீ சபை கூடி வருதல் அலட்சியப்படுத்துவாயானால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை. புல்லரிக்கா குடல் ஒரு மாதிரி பண்ணுதா? இன்னும் சிலருக்கு பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க. தேவ கரத்தில் எவனும் வெளியே உள்ள விழலை, லஞ்சம் வாங்கின விழலை. இந்த சத்தியத்தை புரிஞ்ச பிறகு இந்த தேவனுடைய கிருபையை அசால்ட்டா எண்ணிட்டு ஒருத்தன் வெளியே சுத்துறான் பார்த்தீங்களா, அவன் விழுறான். நம்பர் 2, ரெண்டாவது இந்த தேவ கரத்தில் விழுறவன் யாரு? ஹீப்ரு 12:16, எபிரேயர் 12:16. எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. 12:16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவனும் தேவ கரத்தில் விழுவான். யார் தெரியுமா? இவன் பிறப்பிலேயே ஜெயம் பெற்றவன். வயிற்றுக்குள்ள 2 பேர் போராடுறான். யாக்கோபு சொல்றான், நான் ஃபர்ஸ்ட் பிறந்துடுறேன். ஏன்னா வெளியே வந்தா ஃபர்ஸ்ட் வந்தா எனக்கு என்ன உண்டு? சேஷ்ட புத்திர பாகம். ஏசா சொல்றான், அது எனக்கு வேணும். ஸோ நான் தான் முந்தி பிறப்பேன். உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு ஜெயித்தவன் இந்த ஏசா. ஆனால் இவன் பிறந்து வளர்ந்த பொழுது அவனுக்குள்ள நிறைய திறமைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். மானெல்லாம் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து அடிப்பான். வேட்டைக்கு போனானாலே 2 தோல் நிறைய மானு விலங்குகளை போட்டு வருவான். திறமசாலி. அவனுக்கு திறமை வளர்ந்த உடனே, அவன் கையில் கொஞ்சம் பணம் வந்த உடனே, அவன் கொஞ்சம் பைக்கெல்லாம் கிக் பண்ணுறதுக்கு பலன் கிடைச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு?
எதை அசால்ட்டா பண்ணாரு? நல்லா கவனிங்க. ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். யாக்கோபு கேட்கிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தர்றேன்னா நான் உனக்கு கூலி தரேன். அவன் சொல்றான், எதுக்கு அது? நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தேவ கரத்தில் விழுவாங்க. யாருன்னா, தேவனுக்குரியவைகளை விற்று போடுகிறவர்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்தில் எதெல்லாம் வித்திருக்கீங்கிறத இன்னைக்கு செக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேவன் கனமாய் நினைத்ததை நீங்க ஒரு நாளும் கனவீனப்படுத்திடாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் அதை பிரிக்க நினைக்காதீங்க. தேவனுடைய கரம் அங்கே இறங்கும். கணவன் மனைவியை வாழ்றவங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டியா, செத்து போற வரைக்கும் உன் மனைவிக்காக வாழ்ந்து செத்துரு. பொண்டாட்டியை பார்த்து சொல்றேன், சாகிற வரைக்கும் புருஷனுக்காக செத்துரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா கர்த்தர் அதை விரும்புற. விவாகம் யாவருக்குள்ளும் சொல்லுங்க கனம் உள்ளது. நீங்க குடும்பத்துக்குள்ள குளறுபடிகளை பண்ணிட்டு இங்க வந்து ஆராதிப்பேன் நான் ஆண்டு வாய மூடு. எனக்குரிய கனத்தை எங்க? நல்லா கவனிங்க. ஏன் கனம் எங்க? நான் உன்னை கனப்படுத்தினா நீ அதை விப்பியா? நான் உன்னை பெருமையா சொல்லி உன்னை சொன்னா நீ அதை அசால்ட்டா பேசுவியா? வீட்டில் தசம பாக காணிக்கையெல்லாம் கிண்டலா பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், கொடுங்க, கொடுக்காம போங்க, அது உங்க விருப்பம். ஆனா இங்க ஒருத்தர் கொடுத்துட்டு வீட்டில் போய் ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கடி கொடுக்குற, இதை கொடுத்து உனக்கு என்னடி ஆச்சு, அதெல்லாம் போடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடி. தயவு செய்து அதெல்லாம் பேசாதீங்க. ஆராதனையை குறித்து வீட்டில் கிண்டல் அடிக்காதீங்க. பிரசங்கத்தை குறித்து வீட்டில் கிண்டல் அடிக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நானும் என் மனைவியும் காரில் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். சில காரியங்களை பேசின பிறகு அவள் என்கிட்ட சொன்னா, டேடி ஒன்று சொல்கிறேன், நான் ஊழியத்தில் பார்த்த ஒன்று சொல்கிறேன், யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ டேடி, அவங்கள எல்லாரையும் கர்த்தர் நல்லா தான் வச்சுருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை அசால்ட்டாக நினைக்கிறாங்களோ அவங்க தான் கஷ்டப்படுறதை நான் பார்க்குறேன்னு சொல்லி என்கிட்ட கடைசியாக சொன்னேன். ஊழியத்தை கிண்டல் அடிக்காதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஊழியர்களை கிண்டல் அடிக்காதீங்க. அவன் தப்பு பண்ணுறானா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் கொஞ்சம் தப்பாக போகிறாரு, ஆண்டவரே தட்டி திருத்துன்னு சொல்லுங்க. ஏன்னா வெட்டி கூட திருத்துன்னு ஜோம் பண்ணிடுங்க. ஆனால் கிண்டல் அடிக்காதீங்க. கனமாய் அவர் வைத்ததை கனவீனம் பண்ணாதீங்க. காணிக்கையை கர்த்தர் ரொம்ப கனப்படுத்துவார். அது வந்து நீங்கள் போடுற பிச்சை கிடையாது. அவருக்கு நீங்கள் போடுற பிச்சை கிடையாது. அவர் சொல்கிற வெள்ளியும் பொண்ணு என்னுடையது. உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போமே கற்றுக் கொடுங்க. நான் சொல்கிறது விளங்கிச்சா? கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுமா, அது கனமாக கொடுங்க. 10 ரூபாயா 5 ரூபாயா எனக்கு அது மேட்ரு கிடையாது. அதில் என்ன இருக்கணும், இது நான் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குறேன். பிச்சைக்காரனுக்கு மேலேருந்து வீசுகிற மாதிரி போடுறதெல்லாம் காணிக்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை எடுக்காங்க. 20 ரூபா தர்றேன், 10 ரூபா திருப்பி தர்றியா? புரியுதா? சொல்லுங்க. சபையில் வந்து சிலர் அதை செய்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஆராதனை இருக்கேன், பின்னாடி முதுகு சுரண்டுறாரு. யாரா கிச்சி காட்டுறாரு, நம்ம பொண்டாட்டி பக்கத்தில் தானே இருக்கா அப்படின்னு கடக்குன்னு திரும்பி பார்க்குறேன். சார் உங்கள்கிட்ட 200 இருக்கா சார்? எதுக்குன்னு கேட்டேன். காணிக்க நேரம் வருது, 200 ரூபாய் வச்சுருக்கேன் சார், 100 தான் போடணும். எங்கே சபைக்குள்ள வந்து அடுத்த முதுவை சொல்லிடுறாரு. அசால்ட்டாக நினைக்காதீங்க. காணிக்கெல்லாம் நேற்று நைட்டே பேக் பண்ணிடணும். நேற்று நைட்டே காணிக்கை எடுத்து கவரில் வச்சு, ஆண்டவரே இதை நான் கனமாக கொண்டு கொடுக்குறேன், அடுத்த வாரம் கொடுக்க நீ இல்லைன்னா எங்கே போவேன் நான் கேட்குறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் மண்டையை போட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் பரலோகமே என் சொந்தமே. அடுத்த சண்டே காணிக்க போட கை. எதையும் கனமாக செய்யுங்க. கர்த்தருக்கு செய்கிற ஞாயிற்றுக்கிழமை வருதா, ஃபஸ்ட்டு துவைச்சி அயன் பண்ண நல்ல சட்டை பேண்டை தான் போடுவேன். இந்த புதன்கிழமை போட்டு செவ்வாய்க்கிழமை போட்டு ஹேங்கரில் தொங்க விட்ட வேர்வை நாற்ற அடிக்கிற சட்டையை போட்டு சண்டே வந்து என்ன மண்டையை உடச்சி விடுவேன். சில ஆட்கள் கல்யாணத்துக்கு சேவ் பண்ணுவான், சர்ச்சுக்கு விருதா மாதிரி வருவான். புரியுதா? எங்கே சேவ் பண்ணணும் சொல்லுங்க? சர்ச்சுக்கு வரும்போது சேவ் பண்ணிட்டு வா. சர்ச்சுக்கு தானே வரேன், சும்மாப்பா. பின்னாடி தீய வச்சு விடுவார். சொல்கிறது சிரிப்புக்கு சொன்னாலும் கவனிங்க. வெளியே போகும்போது எவ்வளோ அழகுபடுத்துறிய, எத்தனை க்ரீமை பூசி பெயிண்ட் அடித்து வாரி வலிச்சு சபைக்கு வரும்போது ப்ரெசன்டபுளாக வரணும். பார்க்குறதுக்கு சொல்லணும், இந்த பிள்ளை சர்ச்சுக்கு போகுது. அல்லேலூயா, ஆமென்.
க்ளோரி. அவர் கனப்படுத்தினதை நீ என்னடா விற்கிறது? சொல்லுங்க. உங்க வீட்டில் ஒரு கேர்சல் நடக்கா, கனமாக நடத்துங்க. இல்லைன்னா கேர்சலை இழுத்து மூடுங்க. கேர்சலுக்கே குளிச்சு பரவிடணும். கேர்சலுக்கு முன்னாடி வீடு தூக்கணும். கேர்சலுக்கு முன்னாடி குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு தான் உட்காரணும். நம்ம கேர்சல்ல எந்த பொம்பளையும் நைட்டி போட்டு உட்காரக்கூடாது. நம்ம கேர்சல்ல எந்த ஆணும் சாரம் கட்டிட்டு உட்காரக்கூடாது. நம்ம கேர்சல்ல எந்த ஆணும் ட்ரவுசர் போட்டு உட்காரக்கூடாது. தேவன் வருகிறார். உங்க வீடுங்கிறக்காக சும்மா ட்ரவுசர் போட்டு உட்காருவீங்களா? யாரையோ சொல்றாரு பாஸ்டர் நினைக்காதீங்க. இதெல்லாம் வரும்போது அடிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பேன். சரியா? சபைன்னா அது வேற, இது பற்றி எரிகிற அக்கினி. அல்லேலூயா. இங்கே வரும்போது குரோதம், இங்கே வரும்போது விரோதம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த ஆள் இன்னைக்கு என்ன வெட்டி தீத்தா தான் இன்னைக்கு முடியும். வேண்டாம். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை கனப்படுத்தும் போது நீ அதை கனப்படுத்திடு. நான் உன்னை புகழும் போது நீனும் அதை புகழ்ந்துரு. அல்லேலூயா. அதுக்கு மேலே நான் பேச விரும்பலைங்கிறார். அவ்வளோதான். ஆமாம். அப்போ ரெண்டாவது ஒருத்தனும் தேவ கரத்தில் விழுறான். அவனும் விபச்சாரனும் அல்ல, வேசிக்கல்லனும் அல்ல, கொலகாரனும் அல்ல. எவன்? தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி பிறக்கப்பட்டு அழைக்கப்பட்டு சபைக்குள்ள வர்றவன் தான் அவர் கரத்தில் விழுறான். வேற ஒருத்தன் விழலை. கனப்படுத்துறதை கனப்படுத்திடுங்க. எதனாலும் சரி. எங்கே செருப்பை கலத்தணுமோ அங்கே கலத்திடணும். எங்கே குனியணுமோ அங்கே குனிஞ்சிடணும். புரிஞ்சவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. புரியாதவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. பரவாயில்ல, நம்ம சபை கொஞ்சம் புரிஞ்ச சபையா இருக்கு. நம்பர் 3, 12:18 முதல் 25 வரைக்கும். 12. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. பண்ணிலுங்க. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு. இது எங்க உள்ளதை சொல்றாரு தெரியுமா? சீனாய் மலையில மோசே இருக்கிற காலத்தில் கர்த்தர் இறங்கினார்ல. ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு பயலும் மலைக்கு உள்ள மலையை தொடக்கூடாது. மலை பற்றி எரியும், தொட்டவன் செத்தான். அந்த இடத்தை தான் இங்கே எபிரேயரை எழுதிய ஆக்கியோன் சொல்றாரு. அங்க ஜனங்கள் என்ன சொன்னாங்க? ஐயோ, இந்த சத்தத்தை கேட்க முடியலையா, தயவு செய்து மோசே நீர் போய் கேட்டுட்டு புரோக்கர் வேலை எங்களுக்கு பார்த்துறோம், கீழே வந்து சொல்லும், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவரும் அவங்க சொல்படி என்ன செஞ்சாரு? மோசைய மீடியேட்டராக எடுத்துட்டார். அடுத்த வசனத்துக்கு வாங்க. 20. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை வந்தா செத்தடா, தொட்டா காலி. இன்னைக்கு இந்த கண்ணாடியை தொட்டா செத்துன்னு வச்சா எத்தனை பேர் உள்ள வர முடியும்? சொல்லுங்க. எல்லாம் அங்கன பொணமா கிடக்க வேண்டியதான். பயம் வருமா? இன்னைக்கு அவர் ஒன்றும் சொல்லலைங்கிறதுனால தானே சரட்டு புரட்டுன்னு வர்றோம். சொல்லுங்க. பயபக்தி இல்லாமல் அலைகிறோம். சகிக்க முடியாமல் இருந்தார்கள். 21. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் ஆண்டவரே என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு வேற லெவல்ல நம்ம ஐயா இருந்திருக்காருங்க. 22 போடுங்க. நீங்களோ நல்லா கவனிங்க. இப்போ நான் கிரேஸுக்கு வரேன். எல்லாரும் கிரேஸ் எனக்கு எப்படி புரியணுங்கிறக்காக சொல்லி தந்துட்டு இருக்கேன். வாட் கிரேஸ்? நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். அடுத்த வசனம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கம் சபை. திருப்ப வருதா? இன்னைக்கு எதுன்னு புரியுதா உங்களுக்கு? சபை சாதாரணம் இல்லை. நீங்கள் சபையை அசால்ட்டாக நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்கள் மனசை தயவு செய்து மாற்றுங்க. உங்கள் நன்மைக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த பயங்கரமான எரியிற மலைக்கு போகலை. நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நீதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும்.
இப்போ நீங்கள் இருக்கிற இடம் இதுங்க, பற்றி எரியலை, தொட்ட உடனே சாகலை, மைண்டு மாறுறதுக்குள்ள அடிக்கலை, அம்பு எஞ்சி கொள்ளலை. இப்போ எங்கே உட்காந்துருக்கிய? கம்ப்ளீட்லி அண்டர் கிரேஸ். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 1 கோடி ரூபா உங்களுக்கு கடன். ஒருத்தன் உங்களையும் உங்கள் மனைவியையும் உங்கள் பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து நான் வந்து 1.5 கோடியை அவன் கையில் கொடுத்து உங்களை மீட்டேன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த ஃபீலோட 1000 மடங்கு அதிகம் ஃபீல் இப்போ உங்களுக்கு இருக்கணும். சரியா? இதுதான் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை என் ஊழியத்தில் உயர்த்தி வைத்தது. சொல்லுங்க, அதுதான் கிருபை, இயேசுதான் கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, வந்து சேர்ந்தீர்கள். அடுத்தது, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால். அல்லேலூயா. இங்க யார் பேசுறா? ஆண்டவர் நேரடியா பேசுறாரு. அன்னைக்கு மோசே பேசினதை கேட்காதவனே செத்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனே செத்தான், ஆனால் நானே நேரடியா பேசுறேன். நானே ஜனங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வாயா இருந்து பேசும்போது நீ செவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, விலகுனா, நீ தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போ? அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் சியோன் மலைக்கு உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு வியாக்கியானம் பண்றார், பிரசங்கம் பண்றார், பாட்டு நடத்துறார், சாட்சி மூலம் விளக்குறாரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறாரு, செவி கொடு தாயி. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் செவியை மட்டும் கொஞ்சம் தாய்த்து கொடுது. இங்கே வந்து தூங்காத, இங்கே வந்து அசால்ட்டாக உட்காராத. இந்த இடம்தான் உன் பரிசுத்த பூமி, இந்த இடம்தான் கிருபையின் இடம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ நீ இங்கே வந்து அதுக்கு அதை ஒரு அடையாளமாக அதை நினைக்காம இங்கே வந்து அதுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கலன்னா நீ எப்படி தப்பிக்க முடியும்? இப்போ சொல்லுங்க, இந்த 3ல் எத்தனை யான்ட்ட இருக்கு? வெளியே கை வைத்த வேண்டாம், நீங்களே உங்கள் பெண்ணில் எழுதுங்க. ஆண்டவரே, முதல் காரியம் என்ன சொன்னேன்? சபை கூடி வருதலை அசால்ட்டாக நினைக்காதீங்க. 2வது காரியம் என்ன சொன்னேன்? தேவன் கனப்படுத்தி கொடுத்தவைகளை நீ கனவீனம் பண்ணாத, வித்துறாத. 3வது ஒன்று சொல்கிறேன், சியோன் மலையில் இருக்கேங்கிற உணர்வு உங்களுக்குள்ள ஒரு நாளும் மாறாமல் இருப்பதாக. அல்லேலூயா. இதை இன்னைக்கு உங்கள் உள்ளத்தில் 100க்கு 100 எடுத்துட்டிங்கன்னா உங்களை கர்த்தர் எந்த மனுஷன் கையிலையும் விட மாட்டார். நீங்கள் எவங்கிட்டையும் சிங்கமாக வாழலாம். புரியுதா? இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சுட்டா வெளியே கர்த்தர் உங்களை ஜனங்கள் மத்தியில் சிங்கமாக நிற்க வைப்பார். ஆமென்.